வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காவை யூஸ் பண்ணி பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு நம்ம சாதத்து கூட, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா நமக்கு வாசமாக கிடைக்கும். நீங்கள் வறுக்காமல் சேர்க்கணுன்னாலும் ஒரே தடியாக வேக வச்சு கூட சேர்க்கலாம். இப்போ நல்லா நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் மட்டும் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிக நேரம் குலைவாக வேக வச்சிங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. நம்ம 3/4 பாகத்தில் தான் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பொரிச்ச குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜீரகத்தை சேர்த்தாச்சு. 2 வரமிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த உளுந்து நல்லா செவந்து வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். லாஸ்ட்டாக 2 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் பூண்டும் சேர்த்த பிறகு நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹீட்லேயே நமக்கு நல்லா வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். ஜீரகம் இப்போ பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 3 பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுனால வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் புடலங்காவை யூஸ் பண்ணி நம்ம கூட்டும் பண்ணலாம். நீங்கள் கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பருப்பு கூட நம்ம புடலங்காவை சேர்த்து நம்ம கூட்டு பண்ணலாம். இப்போ நான் புடலங்காவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா நம்ம புடலங்காவை வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இந்த புடலங்காய் வேகிறதுக்கு தேவையான அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழைய விடாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தாளித்து விட்ட புடலங்காய் கூட நம்ம 3/4 பாகம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பருப்பும் புடலங்காவும் சேர்த்து ஒன்றா வெந்து வரட்டும். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்கிறதுக்கு பதிலாக எல்லா பொருளையும் ஒன்றா நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கலந்து தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம அதை விட இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பருப்பை சேர்த்த பிறகு மூடியை போட்டு நல்லா புடலங்காய் வேக வச்சுருவோம். நம்ம சேர்த்த புடலங்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். புடலங்காய் வேகிறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை நீங்கள் கலந்துட வேண்டாம். நல்லா வெந்து வந்த பிறகு இந்த மசாலாவை கலந்து விட்டுருவோம். நம்ம நீங்கள் தேங்காய் மசாலாவை சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 3 நிமிஷத்துலேயே லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே நமக்கு மாறி போயிடும். அதனால் சரியாக ஒரு 3 நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பொரிச்ச குழம்புக்கு லாஸ்ட்டாக நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை,
ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 3யும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இதை வந்து சாதத்து கூட, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியான புடலங்காய் பொரிச்ச குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.